அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் அனைவருக்கும் உண்டாவதாக. இன்றைய நாளில் நம்ம தேவன் கிருபையில் ஒரு புதிய ஆண்டிற்குள் நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்மை ஜீவனோடு காத்து வழிநடத்தி தமது கிருபையினால் தேவன் நம்மை காத்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம்முடைய இரட்சகர் மூலமாக தேவன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைய நாளில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஒரு சிறிய தியானம் இன்னைக்கு நம்ம பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தியானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான சப்ஜெக்ட் தான், ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட்லாம் கிடையாது. ரொம்ப மேலோட்டமான பார்வையில் தான் நம்ம பார்க்க போகிறோம், ரொம்ப இன்டெப்த்தாகவும் பார்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த பாடத்தை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம், அதே நேரத்தில் இதில் கொஞ்சம் கவனமும் கொடுக்க வேண்டியதாக அங்கே காணப்படுது. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபத்தில் இல்லைங்களா 6ஆம் அதிகாரத்தில் அவர் இவ்விதமாக பேசுகிறாரு. படிக்கலாம் 1 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை கழுவுதல், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இந்த வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். இது பேசுது மூல உபதேசங்கள் இல்லைங்களா. ஏன்னா நம்ம முந்தின அதிகாரத்தில் பார்த்தோம், காலத்தை பார்த்தால் நீங்கள் எப்படி இருக்கணும், போதகராக இருக்கணும். ஆனால் இன்னமும் நீங்கள் பால் குடிக்கிறவங்கள மாதிரி இருக்கிறீங்க. அப்போ பால் குடிக்கிறது எதை குறிக்குதுன்னா, அது குறிக்குது பால் ஆகாரம் அல்லது மூல உபதேசம். அதாவது இந்த அழைப்புக்குள்ள வரும்போது நாம் ஆரம்பத்தில் என்ன கேட்டோம், என்ன ஏற்றுக்கொண்டோம், என்ன விசுவாசிச்சோம், அது எல்லாமே மூல உபதேசங்கள். அதுல எந்த அளவுக்கு நம்ம வளருகிறோம் அதை பொறுத்து தான் பலமான ஆகாரங்களை என்ன பண்ண முடியும், நம்ம சாப்பிட முடியும். அந்த மூல உபதேசங்கள்ல ஒண்ணு தான் என்னங்களாமா, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். அதாவது டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசம்ஸ், பன்மையில டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசம்ஸ், அதாவது ஞான ஸ்நானங்களின் உபதேசம். இது ஒரு உபதேசம், இது ஒரு டாக்ட்ரின் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. ஆனா இது இந்த டாக்ட்ரினா இருந்துட்டாலும் இது என்ன டாக்ட்ரின் தான், மூல உபதேசம். இதை விட ரொம்ப ஆழமான உபதேசங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பலமான ஆகாரம். ஆனா இந்த மூல உபதேசம் பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் என்ன பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க, போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும் போடுற மாதிரி அப்படிதான் வருதுங்க. மறுபடி படிங்க 1 ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு என்ன அர்த்தம், அதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் மறந்துட்டுன்னு அர்த்தம் இல்லை. அது என்ன அர்த்தம், அது விட்டுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அது ஒரு பால் ஆகாரம் மாதிரி இல்லைங்களா. சிறு வயசுல இருக்கும்போது பால் குடிச்சிட்டு இருந்தோம், வளர்ந்த பின்னாடி பால் குடிச்சிட்டு இருக்கிறோம்னா எப்படி இருக்கும். அப்ப அதை விட்டுனா என்ன அர்த்தம், பாலை விட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை, பலமான ஆகாரத்தை என்ன பண்ணணும், சாப்பிடக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியில் அங்க இருக்கு இல்லைங்களா. ஆனா சில பேருக்கு பால் ஆகாரம் மட்டும்தான் பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம், வளர்ச்சி குறைவா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா. அதனால நாம் இதெல்லாம் வளர்ச்சிக்குள்ள போக வேண்டிய விஷயங்கள். ஆரம்பத்தில் இதை குடிச்சிட்டு இருந்தோம் பால், ஆனா அப்படியே இருக்காம வளருகிறவர்களாக காணப்படணும். அதுல ஒண்ணு தான் இந்த ஒரு உபதேசம் பார்க்கிறோம், மூல உபதேசம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்டிசம்ஸ் பத்தின ஒரு உபதேசம். ஸோ இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம்னா, இது ஒரு மூல உபதேசம் தான், பட் இருந்துட்டாலும் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ சகோதர சகோதரிகளே, நடுவில் சில இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. உபதேசம், டாக்ட்ரின் ஆஃப் பேப்டிசம், ஞானஸ்நானம் பற்றின உபதேசம் அல்லது ஸ்நானங்களுக்கு அடுத்த ஞானஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் என்று சொல்லும் போது இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேப்டிசம்
எடுத்திருக்கிறோமா? எடுத்திருக்கீங்களா? எல்லாரும் பேப்டிசம் எடுத்திருக்கீங்களா? இல்ல என்ன கேட்கறது புரியுதுங்களா? எடுத்திருக்கிறீங்க. ஒருவேளை எடுக்கலைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 1ஆம் தேதி, இன்னைக்கு என்ன பண்ணிடலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஞானஸ்தானம் இன்னைக்கு பண்ணிடலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு இது இல்லைங்களா? அதனால இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமா என்று நம்ம பார்க்கும்போது மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம். அடுத்த ஒரு கேள்வி, இந்த கேள்வி கொஞ்சம் நிதானம் சொல்லுங்க. யார் யாரெல்லாம் பேப்டிசம் எடுத்திருக்கீங்க கை தூக்குங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி, எந்த பேப்டிசம் எடுத்தீங்க? எந்த பேப்டிசம் எடுத்தீங்க? இந்த கேள்வி நம்ம ஏன் கேட்கிறேன்னா, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதே மாதிரி ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எக்லீசியாக்கு போறார். அங்க எல்லாரும் பேப்டிசம் எடுத்துட்டாங்க. ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, பரிசுத்தாவி வாங்கியிருக்கீங்களா? அப்போ உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்தாவி. அப்படி சொன்ன உடனே அடுத்து இவர் கேட்ட கேள்வி, அப்படி எந்த பேப்டிசம் எடுத்தன்னு கேட்கிறார். அப்போ பேப்டிசத்துல என்ன இருக்குது? நிறைய பேப்டிசம் இருக்குதுன்னு அர்த்தம், பன்மைகள் இருக்குது. அதனால தான் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் பேப்டிசம்ஸ் பன்மையில வருது. இப்போ நம்ம பாடமே என்னன்னா, என்னென்ன ஞானஸ்தானம்லாம் இருக்குது பைபிள்ல தெரிஞ்சுக்க போறோம். இதுல நம்ம எடுத்த ஞானஸ்தானம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த சம்பவத்தை படிக்கலாம். படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 1 அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவர் ஆகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அப்போ இந்த மாதிரி சொன்ன பின்னாடி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு தெளிவான பாயிண்ட் சொல்றாரு. நீங்க எந்த பேப்டிசம் எடுத்தீங்க கேட்கும்போது, எங்களுக்கு யோவான் கொடுத்தாரு, அந்த பேப்டிசம் நாங்க எடுத்தோம். அது யோவானுடைய பேப்டிசம், யோவான் கொடுத்த பேப்டிசம், யோவான் கிட்ட வாங்கிட்டோம் சொல்லும் போது, அப்ப யோவான் உடைய ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு என்ன கிடைக்காது? பரிசுத்தாவி கிடைக்காது. அப்ப பரிசுத்தாவி கிடைக்கணும்னா இன்னொரு பேப்டிசம் எடுக்கணும். அதுதான் சொல்றாரு. என்ன பண்றாரு பாருங்க. இதை 5ஆம் வசனம். இதை கேட்டபோது அவர்களில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமா, அப்போ அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுங்க? பரிசுத்தாவி. படிச்சு முடிச்சிருங்க அந்த பாயிண்ட். 5ஆம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்போ அவங்க எப்படி பேப்டிசம் எடுத்தாங்களாம்? அதுக்கப்புறம் இயேசுவின் நாமத்தினால் பேப்டிசம் எடுத்தாங்க. அப்படி எடுத்த பின்னாடி தான் கைகளை வைக்கும் போது என்ன பெற்றுக்கொள்றாங்க? பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ இங்க எத்தனை பேப்டிசம் பார்த்துருக்கிறோம்? 2 பேப்டிசம் பார்த்தாச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த 2ல நம்ம என்ன எடுத்துருக்கிறோம்? அதாவது என்ன அதுக்கு ஒரு பேர் என்ன? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். கரெக்டுங்களா? ஆனா நம்ம எடுத்தது என்ன கிடையாது?
எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றோம் நம்ம அப்படி இல்லைன்னு? நம்ம எடுத்தது பாத்தீங்களா? அப்போ அந்த தண்ணியில நிற்கும் போது அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். அப்படி சொல்லும் போது அது என்ன ஆயிருதுங்க? அது என்ன ஞானஸ்தானம் ஆயிருது? அப்ப யோவான் கொடுக்கும் போது அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இப்ப யோவான் எப்படி கொடுத்தாரு? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, தண்ணியில நிக்க வச்சு நீங்க சொன்னீங்க பேப்டிசம் கொடுக்கிறவர் என்னன்னு சொல்லணும்? இயேசுக்குள்ளாக உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அப்படி சொன்னா அது என்ன ஞானஸ்தானம்? ஆமா, இயேசு கிறிஸ்துக்கு. இப்ப யோவான் அதே மாதிரி தான் கொடுத்தார் இல்லைங்களா? தண்ணியில கீழே என்ன பண்ணார்? மூழ்கி. ஆமா. அப்ப அது எப்படி பிரிக்கிறோம்? அவர் என்ன சொல்லி சொன்னார்? சப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். பேப்டிசம் என்பது சகோதர சகோதரிகளே அது ஒரு அடையாளம் இல்லைங்களா? அது வெறும் அடையாளம் தான். ஆனா எடுக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன அர்த்தத்துல எடுக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? என்ன நோக்கத்துல அந்த அடையாளத்தை எடுக்கிறோம், அந்த நோக்கம் தான் அந்த அடையாளத்தை என்ன பண்ணும்? காமிக்கும். இப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் உடைய நோக்கம் என்ன என்று கேட்டா படிக்கலாம். மார்க்கு 1:4-5. மார்க் 1:4 முதல். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, பாவ மன்னிப்பு வாங்கணும். அந்த பாவ மன்னிப்பு வாங்கணும்னா நமக்குள்ள என்ன வரணும்? மனம் திரும்பணும். அப்போ பாவ அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்பி யாரெல்லாம் தண்ணீர்ல மூழ்கிறாங்களோ அந்த ஞானஸ்தானத்துக்கு என்ன பேர்? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். இந்த வேற மாதிரி சொல்றேன்னா, நான் என் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தான் என் பாவ மன்னிப்புக்கு காரணர். நான் பாவ மன்னிப்பு அடைஞ்சு ஜீவன் பெற்றுக்கொள்ளணும்னா அவர் மட்டும்தான் வழி. அவர் தான் வழி, சத்தியம், ஜீவன். இயேசு தான் என் சொந்த இரட்சகர். இனிமேல் இயேசு தான் என் ஆண்டவர். அவரை மட்டுமே நான் என்ன பண்ணுவேன்னா நான் விசுவாசிப்பேன். அவரை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்வேன். அவர் தான் என் சொந்த இரட்சகர். அவருடைய இரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பு இருக்குது என்று யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இல்லைங்களா அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாகி பேப்டிசம் எடுக்கிறாங்களோ அந்த கேட்டகரி எந்த கேட்டகரி வந்துருதுங்க? யார் எந்த கேட்டகரி வந்துருதுங்க? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். ஏன்னா யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் மேல என்ன வைங்க? விசுவாசம் வைங்க, அவரை விசுவாசிங்க. அவர் தான் நமக்கு பாவ பரிகாரி, நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரியா இருக்கிறாரு என்று ஜனங்களுக்கு ஒரு போதனை பண்ணிட்டு இருந்தார். அப்போ வரக்கூடிய மெஷியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனதோடு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்திருந்தாங்க. அப்போ அன்றைய நாட்கள்ல மட்டுமல்ல, இன்றைய நாட்கள்ல கூட யாரெல்லாம் இதே நோக்கத்துல, எந்த நோக்கத்துல? இவர் தான் என் பாவ பரிகாரி, இவர்னால தான் எனக்கு மீட்பு இருக்குது, இவர் தான் என் சொந்த இரட்சகர், என் பாவங்களுக்கெல்லாம் பரிகாரி, என் பாவங்களை கழுவுகிறவர், இவரால் மட்டும்தான் மீட்பு, இயேசு என் சொந்த இரட்சகர், அவர் என் ஆண்டவர், அவருடைய இரத்தத்தின் மேல நான் விசுவாசம் வைக்கிறேன் என்று யாரெல்லாம் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்குள்ள போறாங்களோ அந்த தண்ணீர் ஞானஸ்தானம் எந்த கணக்குல வரும்னா யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம். இப்ப சொல்லுங்க,
நம்ம எந்த பேப்டிசம் எடுத்திருக்கிறோம்? யோவான் கொடுத்த பேப்டிசம் எடுத்திருக்கிறோமா இல்லைங்களா? அப்படின்னா இந்த நோக்கத்தை மட்டும் உடையவராக எடுத்திருந்தோம் அப்படின்னா அது எந்த கேட்டகரி? நீங்க கேட்கலாம், இது யோவான் கொடுத்த பேப்டிசம் யூதர்களுக்கு தான், நமக்கு கிடையாது. அது உண்மைதான். ஏன்னா யோவான் யூதர்களுக்கு தான் கொடுத்தார். ஏன்னா அவங்க எதுல இருந்தாங்கன்னா பாவத்தில் இருந்தாங்க. என்ன பாவம்? நியாய பிரமாணத்தை மீறுவதனால் வரக்கூடிய பாவம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் இயேசு பேப்டிசம் எடுக்கும் போது அந்த டைம் என்ன டைம் தெரியுங்களா? அட்டோன்மெண்ட் டே, அதாவது பாவ நிவாரண நாள். ஆக்சுவலி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் எங்க போயிருக்கணும்? தேவாலயத்துக்கு போயிருக்கணும். அங்க என்ன போயிட்டு இருக்குங்க? பலி செலுத்து, பாவ நிவாரண நாள் போயிட்டு இருக்குது. ஆனா நிறைய யூதர்களுக்கு போக விருப்பம் இல்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா வருஷம் போறோம், வருஷம் போயும் பாவம் என்ன ஆக மாட்டேங்குது. அந்த ஒரு ஃபீலிங்ஸ்குள்ள போயிட்டாங்க. ஒரு துக்கம் ஆயிருச்சு. பாவம் வருஷத்துக்கு ஒரு முறை அது கழுவுனாலும் மறுபடியும் என்ன பண்ணிருது? வந்துருது. அதனால ரொம்ப துக்கமா இருக்கும் போது தான் யோவான் சரியான நேரத்துல வந்து, உங்க பாவங்களுக்கான பரிகாரி ஒருத்தர் தான், அவர் எனக்கு பின் வருகிறவர், அவர் மேல என்ன பண்ணுங்க? விசுவாசம் வைங்க. எனவே நீங்கள் மனம் திரும்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க என்று அவர் பிரசங்கம் பண்ணும் போது தான் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இந்த உபதேசம் கேட்கும் போது அவங்க இருந்த ரொம்ப ட்ரை ஆயிட்டாங்க, ரொம்ப வறண்டு போய் காணப்பட்டிருக்கும் போது இந்த உபதேசம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப அழுது இருப்பாங்க இல்லைங்களா? உண்மையிலேயே இந்த பாவ பரிகாரம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் நிரந்தரமா கிடைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த மாதிரி நேரத்துல கிடைக்கும் போது ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க? வந்து பேப்டிசம் எடுத்தாங்க இல்லைங்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் உட்பட, ஒருவேளை யோவான் கொடுக்கலாலும் கூட அந்த நோக்கத்தின்படி யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, எந்த நோக்கம்? யோவான் என்ன நோக்கத்துல கொடுத்தார் யூதர்களுக்கு இல்லைங்களா? அதே நோக்கத்தை மட்டும் உடையவர்களாக இன்னைக்கு யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அந்த ஞானஸ்தானம் இந்த கேட்டகரிக்குள்ள வந்துடும். எந்த கேட்டகரி? யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்துக்குள்ள வந்துடும். என்ன சொல்லணும்னா, ஒருவேளை நாமளும் அந்த மாதிரி எடுத்திருந்தோம்னா அதே நோக்கத்துல ஃபாலோ கிளாஸ் கேட்டுட்டேன், ஈடுபலி தெரிஞ்சிருச்சு, ரட்சிப்பின் திட்டம் தெரிஞ்சிருச்சு, இயேசு கிறிஸ்து மூலமா தான் நாம பாவ மன்னிப்பு கிடைக்கும், இயேசு தான் எனக்கு ரட்சகர், இயேசு தான் பரிகாரி, அவர் தான் என் ஆண்டவர், அவரால் தான் மீட்பு இருக்குது என்று யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, அவர் மேல விசுவாசம் வைக்கிறது மாத்திரமல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல பக்தியாக காணப்படுவார்கள். சோ அப்படியாக பக்தியாக காணப்படக்கூடிய ஜனங்கள் அந்த ஒரு நோக்கத்துல தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்கும் போது அது என்ன அர்த்தமாயிருந்தா சகோதர சகோதரிகளே, அது யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் என்ற கேட்டகரிக்குள்ள வந்துருச்சு. ஆனா இது வாங்கியிருந்தா என்ன பெற்றுக்கொள்ள முடியாது? பரிசுத்த ஆவி பெற முடியாது. அப்ப பரிசுத்த ஆவி வாங்கணும்னா எந்த பேப்டிசம் எடுக்கணும்? ஆமா. சோ இப்ப மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறேன், எல்லாரும் பேப்டிசம் எடுத்துட்டீங்களா? ஓகே. எந்த பேப்டிசம் எடுத்துருக்கீங்க? மனசு தொட்டு சொல்லுங்க. அப்படின்னா யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்துல நோக்கம் இதுதான். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எடுக்கக்கூடிய ஞானஸ்தானத்துல இன்னொரு நோக்கம் உள்ள சேருது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த நோக்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோக்கத்தோட என்ன பண்ணணும்? சேரணும். சேர்ந்து எடுக்கக்கூடிய அந்த ஞானத்துக்கு பேரு தான் கிறிஸ்துவுக்குள்ளான இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம். அது என்னன்றதை பார்க்கலாம். பட் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் இதுதான். இது மாதிரி பைபிள்ல நம்ம போயிட்டு ஸ்டடி பண்ணும்போது
அப்போ இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கிறதுனா என்ன? அது எந்த நோக்கத்தின்படி எடுக்கிறது? ஒருவேளை நம்ம கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கும் போது ஏதாவது கெஸ் பண்றீங்களா? நோக்கம் பார்த்தாச்சு. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கு இல்லைங்களா? படிக்கலாங்களா? ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3 படி. 3ஆம் வசனம் முதல். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாத்தீங்களா? இப்ப சொல்லுங்க, என்ன நோக்கம்? என்ன? கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இயேசுக்குள்ளாக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொன்னோம்னா நான் என்ன நோக்கத்தில் எடுத்திருக்கிறேன்? அது என்ன அப்படின்னா என்ன இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள். சகோதரி சொல்லிட்டாங்க. என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் எழுதுறார் இல்லைங்களா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ல நான் மரிப்பேன், எப்படியாவது மரிக்கணும். யார போல? கிறிஸ்துவ போல மரிக்கணும். ஏன்னா படிங்க பிலிப்பியர் 3:10. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி. அப்போ எனக்கு ஒரு தகுதி கிடைக்கணும். என்னங்களாமா? அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாக்கி. அப்போ பேப்டிசம் எடுக்கிற வந்து நிற்கும் போது இயேசுதான் எனக்கு இரட்சகர், அவர் தான் எனக்கு பரிகாரி, அவர் தான் மீட்பர், அவரை ஏற்றுக்கொள்றேன். அதோடு மட்டுமல்லாமல் நான் அவரை போல மரிக்கவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று யார் ஒருவர் அந்த நோக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிறாரோ, அந்த நோக்கத்தின்படி யார் எடுக்கிறாங்களோ, அந்த ஒரு நோக்கத்துக்காக தன்னை யார் ஒருத்தர் அர்ப்பணிக்கிறாரோ, அந்த ஞானஸ்தானம் எந்த ஞானஸ்தானம்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம். அதனால சகோதர சகோதரிகளே, மறுபடியும் சேம் கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க எந்த பேப்டிசம் எடுத்துக்கிறீங்க? உண்மையை சொன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குது இல்லைங்களா? 1ஆம் தேதி வேற. இன்னைக்கு யாரெல்லாம் பிரதர் நான் பேப்டிசம் எடுத்திருந்தேன், ஆனா யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் கேட்டகரியில தான் வருது, ஆனா நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் இனிமேல் ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்க போறேன். அது என்ன வாழ்க்கைனா? மரிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறதுனா இதை பத்தி நம்ம நிறைய பாடங்களை படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவரோடு கூட மரிக்கிறதுனா என்ன? அவரோடு கூட மரிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரோடு கூட எழுப்ப முடியும். அப்ப அவரோடு கூட மரிக்கிறது இயேசு கிறிஸ்து இதை பத்தி தான் நிறைய இடங்கள் சொல்லியிருப்பார். நான் பெரும் ஸ்நானத்தை உங்களால பெற முடியுமா? அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆன்சர். ஆனா அவங்க தெரியாது, விஷயம் என்னன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் இயேசு என்கரேஜ் பண்ணுவாரு, கண்டிப்பா உங்களால முடியும். அப்போ இந்த யார் யாருக்கெல்லாம் இந்த அழைப்பு வருதுன்னா கண்டிப்பா அவங்க எல்லாராலையும் முடியும். ஆனா அந்த காரியத்தை செய்வதற்கு முன் வருவது யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில தான் இருக்குது. அப்போ சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவோடு கூட மரிக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு மனசு, அது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு நிலையில யாரெல்லாம் இந்த நோக்கத்தின்படி தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க, இது என்ன நல்லா கவனிங்க. இது என்னங்களாமா? இது ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு நோக்கத்தை செய்வதற்கான ஒரு அர்ப்பணிப்பு. இதோ தேவனே உங்கள் சித்தம் செய்ய வருகிறேன். என்ன சித்தம்? அவரோடு கூட மரிக்கிறது, கர்த்தர் இயேசுவோடு கூட மரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் சபை ஜனங்கள்
இந்த பாயிண்ட் டச் பண்றது இல்லை, இல்லைங்களா? அவங்க எல்லா ஜனங்களுமே பேப்டிசம் எடுக்கிறாங்க, ஆனா எந்த நோக்கத்தை எடுக்கிறது இல்லைங்க. அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் எடுக்கிறது இல்லை. ஆனா எந்த ஞானஸ்தானம் எடுத்துறாங்கன்னா, மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, இரட்சகர், மீட்பர் என்ற விசுவாசத்தின் அடிப்படையில நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருத்தர் பேப்டிசம் எடுத்தார்னா அது எந்த லெவல் தான். ஆமா, ஆனா பரிசுத்தாவி கிடைக்காது. பரிசுத்தாவி வாங்கணும்னா நம்ம எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் அது கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கணும். உடைய அர்த்தம் என்னன்னா, அவரோடு கூட மரிப்பதற்காக நம்மை அர்ப்பணிக்கிறது. மறுபடியும் நான் கேட்கிறேன் அதே கேள்வி, இந்த பேப்டிசம் எடுத்திருக்கிறீங்களா இல்லைங்களா? எடுத்திருக்கிறீங்க இல்லைங்களா? ஆனா என்ன ஆச்சரியம்னா, நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி, பரிசுத்தாவி வாங்கிட்டீங்களா? அங்கதான் ஒரு மிஸ்டேக் வருது. ஏன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறாங்களோ இந்த நோக்கத்துல வாங்கின எல்லாருக்கும் பரிசுத்தாவி கிடைக்குமான்னு கேட்டா எப்படி சொல்றீங்க? இல்ல, அளவு பக்கமே அடுத்து போயிடலாம், அளவு பக்கம் போக வேணாம். நான் கிடைக்குமா கிடைக்கா கேட்கிறேன். நோ, படிக்கலாங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 14 17 வரை படி. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். போதும். அப்ப பாருங்க, இந்த சம்பவத்தை படிச்சீங்க இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த சகோதரர்கள் என்ன பேப்டிசம் எடுத்திருந்தாங்க? அவங்க எடுத்த பேப்டிசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, கரெக்ட்டுங்களா? ஆனா எடுத்தோம் என்ன வாங்கலையாமா? இது என்ன விஷயம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பேப்டிசம் எடுத்துட்டேன்றதுக்காக என்ன கிடைக்காது, பரிசுத்தாவி கிடைக்காது. என்ன காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை கெஸ் பண்றீங்களா? ஏன்னா பெரிய விஷயம் இருக்குங்க. ஏன்னா இந்த அழைப்புல பரிசுத்தாவி வாங்கியிருக்கணும் இல்லைங்களா? பரிசுத்தாவி வாங்கியிருக்கிறோமா நம்ம எல்லாரும்? ஆனா பரிசுத்தாவி வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பேப்டிசம் எடுத்திருக்கணும்? இயேசுவின் நாமத்தினால பேப்டிசம் எடுத்திருக்கணும். நோக்கம் மைண்ட் முக்கியம். என்ன நோக்கத்தில் எடுத்திருக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம என்ன பேப்டிசம் எடுத்திருக்கோன்றத கண்டுபிடிக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அந்த சரியான நோக்கத்தின்படி நம் பேப்டிசம் எடுத்திருந்தாலும் பரிசுத்தாவி கிடைக்குமான்னு கேட்டா உடனே கிடைக்காது. என்ன ரீசனா இருக்கும் என்பதை நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் என்பது ஒரு அர்ப்பணிப்பு இல்லைங்களா? அர்ப்பணிப்பு. என்னத்துக்காக அர்ப்பணிக்கிறது? கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது, அவரோடு கூட மரிக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனா பைபிள்ல இந்த அர்ப்பணிப்பை பத்தி இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டேர்ம் என்னன்னா, எல்லாருக்கும் பரிச்சயமான டேர்ம், இது ஒரு பொருத்தனை. என்னங்களாமா பொருத்தனை? என்னங்க? நம்ம தினமும் ஒரு பொருத்தனை படிக்கிற ஞாபகம் இருக்குங்களா? ஒரு வாரமாச்சுன்னா ஒரு பொருத்தனை படிப்போம். என்னுடைய காலை அது தீர்மானம் ஒரு வார்த்தை வரும் இல்லைங்களா? A vow unto Lord, கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய தீர்மானம், என் அதிகாலை தியானமும் விருப்பமும் என்னவெனில், கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நான் என்ன பண்ணுவேன்?
ஆமா. அப்ப அந்த பொருத்தனை என்பது தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பண்ணிருக்கிறோம். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பேப்டிசம் எடுத்திருக்கிறோமோ அது என்னங்களாமா, நம்ம தேவன் கிட்ட பண்ணிட்ட பொருத்தனை. நல்ல மைண்ட்ல ஏத்திக்கும். இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், பொருத்தனை. அன்பானவர்களே, இப்போ நான் தெளிவா கேட்கிறேன். நான் வேற கேள்வி, இதே கேள்வி வேற மாதிரி கேட்கிறேன். இந்த பொருத்தனை பண்ணிருக்கீங்களா? இப்பதான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பேப்டிசம் எடுத்தேன்னு சிஸ்டர் சொன்னாங்க. இல்ல, ஆமா, பொருத்தனைன்னா என்னங்க? இயேசுவோடு மரிக்கிறது ஒரு நாளா? அதான கேட்கிறேன். அப்போ கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது அது யார்கிட்ட பண்ணிட்ட பொருத்தனை? அதான இயேசு கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இதோ தேவனே உங்கள் சித்தம் செய்ய வருகிறேன். அப்ப இந்த பொருத்தனை ஒருவேளை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அது குறிக்குது கிறிஸ்துவுக்குள்ளான ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம். இது ஒரு பொருத்தனை. ஆனா இந்த பொருத்தனை விஷயத்துல ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. என்ன சீரியஸ்னஸ் இருக்குது? எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் இல்லைங்களா? பிரசங்கி 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு இல்லைங்களா, 4:5. நீ ஒருவேளை பொருத்தனைன்னு ஒண்ணு பண்றேன்னா எடுத்த உடனே படிங்க. 5ஆம் அதிகாரம் 4:5. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு விஷயம் இல்லைங்களா? தேவன் மூடர் மேல என்ன பண்றது இல்ல, பிரியம் வைக்கிறது இல்ல. யார மூடர்ன்றாரு? யார் பொருத்தனை பண்ணிட்டா அந்த பொருத்தனைய செய்யாம போறாங்க இல்லைங்களா, அது மூடர், முட்டாள். அதுக்கு நீ பேசாம என்ன பண்ணிருக்கலாம் இல்லைங்க? அதனால சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேனா சரியான அந்த நோக்கம் என்ன நோக்கம் சொல்ல முடியுங்களா? நான் அவரை போல அவருக்குள்ளா மரிக்கிறேன், அவருக்குள்ளாக மரிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன் என்று யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்க, ஆக்சுவலி அவங்க எல்லாருமே தேவன் கிட்ட பண்ணிட்ட ஒரு பொருத்தனை. இதைத்தான் அர்ப்பணிப்புன்ற வார்த்தைகள் மாத்தி மாத்தி சொல்றோம். பட் மீனிங் எல்லாம் ஒண்ணு தான். ஆனா அந்த பொருத்தனைன்ற வார்த்தைக்கு கொஞ்சம் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா தேவன் கிட்ட பண்ணிட்ட பொருத்தனை. அப்போ நம்முடைய கடமை என்ன? ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவே பொருத்தனைகளை செய்யணும். இன்கேஸ் ஒருவேளை பொருத்தனைகள் செய்ய தவறிட்டா அது பெரிய ஒரு விளைவுகளுக்குள்ள கொண்டு போய்விடும். அதுக்கு பேசாம என்ன பண்ணிருக்கலாம், அது ரொம்ப பெஸ்ட். கரெக்டுங்களா? என்ன வேற மாதிரி சொல்லணும்னா, நீங்க வெறும் யோவான் கொடுத்தார் இல்லைங்களா பேப்டிசம், அதோட இருந்துட்டாலே ரொம்ப பெட்டர். என்ன பெட்டர்? இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. சொந்த ரட்சகர் என்று நம்புறீங்களா? ஆமா. அவர் தான் பாவ பரிகாரி என்று ஏற்றுக்கொள்றீங்களா? இயேசு தான் உங்களுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்று நம்புறீங்களா? போதும், ரொம்ப நல்லது. ஆனா இவங்க எல்லாமே எந்த கேட்டகரியில வருவாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு பைபிள்ல, விசுவாசிகள். என்னங்களாமா? அல்லது பைபிள்ல இன்னொரு வார்த்தை விசுவாச வீட்டா, விசுவாச வீட்டா. ஆனா இவங்களுக்கு ஒரு அடுத்த படி இருக்கிறாங்க, அடுத்த லெவல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் பைபிள் ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க கர்த்தரோடு ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறாங்க. அந்த பொருத்தனை பண்ணதுனால கர்த்தர் தேவன் இவங்களை என்னன்னு கூப்பிடுறாருன்னா பரிசுத்த வான்கள்.
பரிசுத்தவான்கள். அப்போ விசுவாச வீட்டார் இருக்கிறாங்க ஒரு பக்கம், யார் இருக்கிறாங்க? ஏன் ஒரு படி மேல? எதனால? இன்னும் வேற ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க. யார்கிட்ட? ஆமா, பலியின் உடன்படிக்கை. பலி, ஜீவன் பலியாக கூடிய வாழ்க்கை இல்லைங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை ஏறெடுத்த உங்களுக்கு பைபிள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பரிசுத்தவான்கள். சகோதர சகோதரிகளே, இது குறிக்குது தேவனுடைய ஜனங்கள் மத்தியில ரெண்டு வகுப்பார். ஒன்னு விசுவாச வீட்டார், கொஞ்சம் ஒரு படி மேல போனா யாருங்க இவங்க? என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, இவங்க விசுவாசிப்பாங்க, ட்ரூத் ஏற்றுக்கொள்வாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாங்க, எல்லா டிவைன் பிளான் எல்லாம் தெரியும், நம்புவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இன்னும் சொல்லும்னா வார வாரம் சபைக்கு வருவாங்க. ஆனா அடுத்த லெவல் இருக்குது. அப்படி ஏற்றுக்கொண்டவங்க மத்தியில ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சு. என்ன பாயிண்ட்? இல்ல, நான் இதோட நிக்க கூடாது, இதுக்கு அடுத்த ஒரு படி இருக்குது. என்ன படினா, அவரை போல மரிக்கணும். அவர் எப்படி பலியா ஆகினாரு, நானும் பலியாகணும், ஜீவ பலியாகணும் என்ற ஒரு நோக்கத்தை புரிந்தவர்களாக தேவன் கிட்ட அவங்க என்ன பண்றாங்க? இன்னொரு வார்த்தை உடன்படிக்கை. அப்ப பாருங்க, எத்தனை வார்த்தை பார்த்திருக்கிறோம். உடன்படிக்கை, பொருத்தனை, அர்ப்பணிப்பு இல்லைங்களா? இது எல்லாமே கிறிஸ்துக்குள்ளான ஞான ஸ்நானம். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப கேள்வி அவங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணியில நிக்க வச்சு சொல்ற பிரதர், உனக்கு இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்றதுக்காக அவர் எடுத்த பேப்டிசம் கணக்கு வருமா? அப்போ அந்த நோக்கம் எங்க ஆயிருக்கணும்? யார் இருதயத்துல? ஆமா, அதுதான் பாயிண்ட். அப்ப எடுக்கிறவங்க இந்த நோக்கத்தின் படி எடுத்திருக்கும் போது தான் அது என்ன ஞானஸ்நானமா கருதப்படுது. ஆமா, வெறுமன பேப்டிசம் கொடுக்கிற பிரதரு, உனக்கு நான் இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் சொல்றதுனால என்ன ஆக போறது இல்லைங்க, அது கிறிஸ்துவுக்குள்ளான பேப்டிசம் ஆகிறது இல்ல. சரி, அப்ப அவர் அந்த நோக்கத்துல தான் எடுக்கிறார், நமக்கு எப்படி தெரியும்? ஆமா கேட்பாங்க, ஆமா நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அந்த விஷயம் எல்லாம் வாயில தான் இருக்கு. பட் எங்க இருக்கணும்? இப்ப அது இல்லாம வந்து எடுக்கிறார், எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேப்டிசம் எடுத்து முடிச்சுன்னு தனியா என்ன பண்ணிடணும், அவரை கூட்டிட்டு போய் 1 hour என்ன பண்ணிடணும், உட்கார வச்சு நீங்க என்ன எடுத்துங்க உண்மை சொல்லுங்க அப்படி கேட்கணுமா? அப்படின்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஆனா நம்ம கொடுக்கும்போது தெளிவா அந்த கேள்விகள் கேட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம கொடுத்து பாருங்க பிரதர், நீங்க எடுக்கக்கூடிய பேப்டிசம் என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்க என்ன நோக்கத்துல எடுக்க போறீங்க தெரியுமான்னு தெளிவா சொல்லிட்டு தான் என்ன பண்ணணும், பேப்டிசமே கொடுக்கணும் இல்லைங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ கிளாஸ் முடியுதா, முடிஞ்ச கையோட என்ன பண்ணிடுறோம், ஒரு 1 day மீட்டிங் வச்சிடறோமா, அந்த 1 day மீட்டிங் வச்சு என்ன பண்ணிடுறோம், ஏன் கொடுக்குறோம், ஏன்னா கொஞ்சம் ஆட்கள் என்ன ஆகணும், ஆட்கள் நிரம்பினா அப்படி இல்லைங்களா? அப்படி கொடுக்க கூடாது. ஏன்னா சகோதர சகோதரிகளே, பைபிள்ல ரொம்ப முக்கியம், இது தேவனிடம் பண்ணக்கூடிய பொருத்தனை. நீ பண்ணிட்டு பண்ணலைன்னா பிரச்சனை, அதுக்கு நீ என்ன பண்ணிருக்கலாம். அதனால ஒருவேளை ஃபாலோ கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டாலும், அவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சாலும், பிரதர் என்ன பேர் சபைக்கே போக மாட்டேன் இங்க தான் வருவேன்னு சொன்னாலும் பேப்டிசம் கொடுங்க. அது எந்த கேட்டகரியில வரும், அவ்வளவுதான். ஆனா இந்த பேப்டிசம் கொடுக்கும் போது தெளிவா சொல்லிடணும், பிரதர் நீங்க எடுக்கிற பேப்டிசம் ஒன்னு இருக்குது, இது இந்த நோக்கத்துல எடுக்கணும். நோக்கம் அன்னைக்கு மட்டுமல்ல, இது நோக்கம் இது வரைக்கும் இருக்கணும், மரண பரியந்தம் இருக்கணும். ஏன்னா பாதியில என்ன பண்ணக்கூடாது,
சரி, போன என்ன பிரதர் ஆகும்? என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்ல நான் இன்னும் பரிசுத்தாய்க்கு வரல. நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னது போல பரிசுத்தாவி வாங்கிட்டாங்க வச்சுக்கோங்க. பரிசுத்தாய் வாங்கின பின்னாடி ஒருவேளை அந்த சகோதரனோ சகோதரியோ உடன்படிக்கைக்கு எதிராக போயிடுறார், அல்லது உடன்படிக்கை மறந்துடுறார், உலகத்துக்குள்ளே போயிடுறார் வைங்களேன், நிலைமை என்னங்க? ரொம்ப சிம்பிள். என்ன சொல்லலாம்னா, ஒரு டைம் தேவன் கிட்ட நீங்களை அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னா, தேவன் உங்க அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டுட்டார் அப்படின்னா, உங்களை ஆவியினால் என்ன பண்ணிடுவார்? ஆமா, பரிசுத்தாய் வாங்குறது வேற ஒண்ணும் இல்ல. அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு ஜெனிப்பித்தல். ஜெனிப்பித்தல் இருந்து ஆரம்பிக்குது பரிசுத்தாய் வாங்குறது. ஒன்ஸ் ஜெனிப்பிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். எங்க? ஒண்ணு உயிர்த்தெழுதல், ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். ஒருவேளை அது பெற்றுக்கொள்ளலைன்னா எங்க தான் போவீங்க? ரெண்டாம், எங்க வாய்ப்பு இல்லை. இல்ல, திரள் கூட்டம் கூட பரவதான போறான். நான் என்ன சொல்றேன்னா, ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல், சபையோ திரள் கூட்டமோ ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல் ஜெனிப்பிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம். ஆனா ஒருவேளை அவர் உடன்படிக்கை மறந்து உலகத்துக்குள்ள போயிட்டாருன்னா அவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல. உலகத்தாரோட என்ன பண்ண முடியாது, வரவும் முடியாது. அப்ப அவருக்கு என்னதான் வாய்ப்பு? ரெண்டாம், இல்லைங்களா? அதனால பிரதர், நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இது தேவன் கிட்ட பண்ற ஒரு பொருத்தனை. இந்த பொருத்தனை ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பின் வாங்குறத யோசிக்கவே கூடாது, இல்லைங்களா? அது நம்ம ஒரு ஓமையில படிக்கிறோம், இல்லைங்களா? ஒரு கோபுரம் ஒருத்தர் கட்ட மனசு வந்துருச்சு, இன்னும் கட்டல. நல்ல கணக்கு பார்த்துடணும், இவ்வளவு செலவு ஆகும், ரெடியா இருக்கணும். ஆனா நீங்க வேலையில இறங்கிட்டு யோசிச்சீங்கன்னா அது ரொம்ப சிரமமாயிடும். அது மாதிரி தான் இது பேப்டிசம். இப்படி சொல்லிட்டாலும் நம்ம என்னதான் பண்ணுவோம்? எடுத்துதான் ஆகும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் எடுக்கிறாரு, அவர் எடுக்கிறாரு, சிஸ்டர் எடுக்கிறாங்க, நம்ம எல்லாரும் எடுக்கும், நான் மட்டும் எடுக்கலன்னா என்ன நினைப்பீங்க? இல்லைங்களா? இதனால தான் நீங்க என்னத்தான் இயேசுக்குள்ளாக இந்த நோக்கத்தின்படி பேப்டிசம் எடுத்திருந்தாலும் தேவன் உடனே என்ன கொடுக்கறது இல்லை, பரிசுத்தாவி கொடுக்கறது இல்லை. இப்ப ஏன் புரிஞ்சுங்களா? ஏன் இந்த இடத்துல கிறிஸ்துக்குள்ளாக பேப்டிசம் எடுத்திருக்கிறாங்க, ஆனா என்ன வாங்கல? பரிசுத்தாவி வாங்கல. ஏன்னா பரிசுத்தாவி வாங்கிட்டார் அப்படின்னா வேற சான்ஸே இல்ல. ஒண்ணே உயிர் தெழுந்தா பரலோகம், விட்டா. அதனால தேவன், நீங்க யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீங்க பேப்டிசம் எடுக்கிறீங்க, நல்ல நோக்கம், நல்ல விஷயம் தான், தப்பே இல்லை. ஆனா அதுக்காக தேவன் என்ன பண்றது இல்லை, எல்லாரையுமே வர எல்லாரையும் ஜெனிப்பிச்சாரான்னு கேட்டா ஜெனிப்பிக்கிறது இல்ல. அது நல்லதா கெட்டதுங்களா? நல்லதுதான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தேவன் தெரியும், இல்லைங்களா? நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நம்ம நிலைமை என்ன, எல்லாம் தேவனுக்கு தெரியும். அதனால தேவன் தெரியும். வசனம் படிக்கிறோம், அவர் தம்முடையவர்களை அறிவார், இல்லைங்களா? தம்முடையவர்களை அறிவார். அப்போ அந்த வகையில சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் பாத்தீங்கன்னா தேவன் ஒருத்தரை ஜெனிப்பிக்கணும், ஆவியினால் ஜெனிப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல தேவன் அவருடைய அர்ப்பணிப்பை நல்லா பார்க்கிறார். ஒருவேளை நம்ம அன்னைக்கு பேப்டிசம் எடுக்கும் போது இந்த நோக்கத்தில் எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிப்போம், நம்ம அப்படி மறந்துருப்போம் வைங்களேன். அந்த மாதிரிலாம் தேவன் பார்க்கறது இல்லை. தேவன் பார்க்கிறாரு, அன்னைக்கு எடுத்த நோக்கம் மரண பரியந்தம் நம்ம வச்சிருக்கிறோமா. தேவன் பார்த்து என்ன பண்றாருன்னா, கரெக்டா யாருக்கு ஜெனிப்பிக்கப்படணுமோ என்ன பண்ணிடுறாரு, ஜெனிப்பிச்சிடுறாரு. ஸோ அப்போ சகோதர சகோதரிகளே, ஸோ இப்படித்தான் நம்ம பார்க்குறோம். இப்படியாக கிறிஸ்துக்குள்ளான பேப்டிசம் ஒன்று அங்கே இருக்குது.
ஸோ அதனால இப்போ கேட்ட கேள்விகளை மறுபடியும் ரிப்பீட் பண்ணலாங்களா? எல்லாரும் பேப்டிசம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்க, டிக்கு. என்ன பேப்டிசம் எடுத்துக்கிறீங்க? சுஷன் வரும் காதுல. சொல்லுங்க, என்ன பேப்டிசம் எடுத்துட்டீங்க? சரி, நான் வேற அம்மா கேட்கிறேன். யாரெல்லாம் இயேசுவுக்குள்ளாக நான் பேப்டிசம் எடுத்திருக்கிறேன் பிரதர், கை தூக்குங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பேப்டிசம் எடுத்துட்டேன், ஒரு அர்ப்பணிப்பு பண்ணிட்டேன், தேவன் கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டேன், தேவனோடு ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறேன் பிரதர் என்று சொல்றவங்க கை தூக்கும். இல்ல பிரதர், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் விசுவாசிக்கிறேன், சத்தியத்தை ஏற்றுக்கொள்றேன், நான் ஒரு விசுவாச வீட்டார இருக்க விரும்புறேன், அந்த பேப்டிசம் நான் எடுத்திருக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, தப்பே இல்லை, நல்லது. ஏன் நல்லது? ஆம். அப்போ கொஞ்சம் பரிசுத்தவான்கள் என்ற ஸ்டேஜுக்கு வந்தவங்க இவங்களை பார்த்து அரப்பமா நினைக்கலாமா? என்ன பிரதர், நம்ம 2 பேரும் ஒன்னதான் கிளாஸ் கேட்டோம், நீங்க பாத்தீங்கன்னா நான் இப்ப எந்த லெவலுக்கு வந்துட்டேன், இப்படி நினைக்கலாமா? நினைக்கிறதுக்கு தான் இருக்கா? ஆனா இவர் சொல்லுவாரு, பிரதர் நான் எவ்வளோ பரவாயில்ல, நீங்க தான் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கிறீங்க. ஏன்னா உடன்படிக்கை நிறைவேற்ற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதை வேணும். 3 நிலைமை: சபை, திரள் கூட்டம், 2ஆம் மரணம். ரொம்ப பெரிய டேஞ்சரஸ் இருக்குது. எனவே இந்த ஓட்டத்தை ஓடுற விஷயத்துல முழுமையா தேவன் கிட்ட பொருத்தனை பண்ணும்போது அதை நிறைவேற்றவங்களாக காணப்படணும். சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம படிக்கலாம். 56:12. 56ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். ஆமா, இந்த தாட் எப்போதுமே இருக்கணும். நான் ஒரு தேவன் கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், அது என்மேல் இருக்கிறது என்ற அந்த உணர்வு ஒரு நாளுமே நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு சகோதர சகோதரி. இல்ல பிரதர், நான் எடுக்கும் போது யோவான் கொடுத்தாரு இல்லைங்களா, அந்த நோக்கத்தின் படித்தான் நான் எடுத்துட்டேன், எனக்கு இப்பதான் விஷயம் புரியுது. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பேப்டிசம் எடுக்க நான் ரெடி, நான் ஒப்பு கொடுக்க ரெடி நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு அப்படியே பிளானை மாத்தி என்ன பண்ணல, எல்லாரும் ஏதாவது ஒரு குளத்துக்கோ இல்ல ஸ்விம்மிங் பூலுக்கோ போய் பேப்டிசம் கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? என்னங்க, யாராவது இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? பேப்டிசம் சர்வீஸ் ரெடி இருக்கீங்களா? ஏன்னா ஒரு பொருத்தனை, தேவன்கிட்ட பண்ண பொருத்தனை. நான் அன்னைக்கு எடுக்கும் போது எனக்கு இந்த நோக்கம் புரியல, ஆனா இப்ப எனக்கு நல்லா புரியுது. இப்ப நான் ரெடி பிரதர், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக எடுக்கிறேன் இந்த ஞானஸ்தானத்தை, நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கே எடுத்துடலாம். ஆனா எடுக்கும் போது நல்லா யோசிக்கணும் சகோதர சகோதரி. பட் இருந்துட்டாலும் தேவன் ஒரு கிருபை காமிக்கிறாரு. அப்படி அர்ப்பணிப்பு பண்ற எல்லாரையும் என்ன பண்றது இல்ல, தேவன் ஜெனிப்பிக்கிறது இல்ல. கரெக்டுங்களா? யாரை ஜெனிப்பிக்கிறார்? அது அவருக்கு மட்டும்தான். ஆனா ஜெனிப்பிக்கப்பட்டாச்சுன்னா சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க யாரு கேர் எடுத்துக்கிறார்னா நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய கர்த்தர் கேர் எடுத்துக்கிறான். சரி, இப்போ இப்படி நாம பார்த்த பின்னாடி இந்த பலியின் வாழ்க்கை அல்லது பொருத்தனையை நிறைவேற்ற விஷயத்துல அல்லது கர்த்தர் இயேசு போல மரிக்கக்கூடிய விஷயத்துல நாம் எப்படி பிரதர் வாழணும், அந்த வாழ்க்கையை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துட்டாலும் ஒரு பாயிண்ட மட்டும் இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்க்க போறோம். அது என்ன பாயிண்ட்? நீங்க எடுத்துக்கோங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம். ரோமர் 13 கடைசி 3 வசனம் படி. ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால்
அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, இந்த வசனத்துல பவுல் நம்முடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையை பத்தி அவரு மிக முக்கியமா ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையில சகோதர சகோதரிகளே நிறைய விஷயம் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னா நம்முடைய பலி, நம்முடைய ஜீவியம் பலியாகணும் இல்லைங்களா? அப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் இருக்குது, கீழ்ப்படிதல் இருக்குது, சகோதர சகோதரர்கள் மத்தியில நம்ம ஏற்கக்கூடிய ஊழியங்கள் இருக்குது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஊழியம் இருக்குது. நிறைய இருந்துட்டாலும் நாம செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த கடைசி வசனம், நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை எதற்கு நீங்க பேணாதீங்க, துர் இச்சைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, இடமாக உடலை பேணாதீங்க. ஏன்னா சொல்றாரு, நாம இப்போ எதை நோக்கி இருக்கிறோம்? பகல். இரவு என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு. சோ பகலை வரவேற்க தயாரா இருக்கிறோம். பகல்னா என்ன குறிக்குதுங்க? ராஜ்யம். ராஜ்யம் இந்த பூமியில இருக்கும்போது மக்கள் எப்படி இருப்பாங்க, நிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. யாராவது பாவம் செய்ய முடியுமா? இல்ல சினிமா தியேட்டருக்கு போக முடியுமா? அப்படியே சினிமா தியேட்டருக்கு போனாலும் அங்க என்னதான் ஓடிட்டு இருக்கும்? சப்ஜெக்ட் தான் போயிட்டு இருக்கும். இல்ல யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கு கை நீட்ட முடியுமா? பண்ணவே முடியாது. ராஜ்யத்துடைய தன்மை இப்படித்தான் இருக்கும். ஒருத்தரும் பாவம் செய்ய முடியாது. ஏன்? அங்க என்ன வாசம் செய்யும்? நீதி வாசம் செய்யும். ஆனா இப்போ நம்ம இருக்கிறது எந்த டைம்? விடியக்கூடிய டைம். ஆனா இன்னும் என்ன இருக்குது? இருள் இருக்குது. இப்போ இருள் இருக்கிறதுனால மக்கள் பாவத்தின்படி, இச்சைகளின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தங்கள் மாம்சம் என்ன இச்சிக்குது? சரீரத்தை என்ன பண்ணிடுறாங்க? ஒப்பு கொடுத்துடுறாங்க இல்லைங்களா? ஆனா இப்படிப்பட்ட உலகத்துல, இருள் நிறைந்த இந்த உலகத்துல நாம் பகலுக்குரியவர்களை போல அல்லது பகலுக்குரிய ராஜ்யத்தின் பிரஜைகளை போல எங்க இருக்கணுமாமா? இப்போ வாழணுங்களாம். என்ன வேற மாதிரி சொல்லணும்னா, தேவன் ராஜ்யம் பூமியில் நடக்கும் போது இந்த உலகத்துல பிரஜைகள் எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? கற்பனை பண்ணிருக்கீங்களா இல்லைங்களா? நான் நினைச்சேன் கற்பனை எல்லாம் பண்ணலைங்க பிரதர், வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பிரதர் சொல்லுங்க நினைச்சேன். நான் சொல்றது புரியுதுங்களா? பிரதர் கற்பனை பண்றதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல ராஜ்யத்தினுடைய பிரஜைகள், மக்கள் ராஜ்யத்துல பிரஜைகளா எப்படி இருப்பாங்கன்னு இப்பவே நீங்க தெரிஞ்சுக்க விரும்பிட்டீங்கன்னா யாரை பார்த்துக்கோங்க? என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்படின்ற மாதிரி பகலுக்குரியவர்களாக நாம் இப்போ வாழணும். ஏன்னா நாம் தேவனோடு என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம். ஏன்னா இங்க யார் ராஜ்யத்தின் பிரஜைகளாக வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் ராஜ்யத்துல என்ன போஸ்டிங்? பெரிய போஸ்டிங் கிடைக்கும் இல்லைங்களா? ராஜாக்களா இருப்பாங்க. ஆனா அங்க ராஜாக்களா இருக்கணும்னா இங்க ராஜ்யத்தின் பிரஜைகளாக நம்ம என்ன பண்ணணும்? இந்த பூமியில அது இருள் நிறைந்த உலகத்துல அங்க வாழ வேண்டி இருக்குது. அதனால தான் சொல்றாரு, தூர் இச்சைகளுக்கு என்ன பண்ணாதீங்க. ஆமா, சில லிஸ்ட் போடுறார், ஒரு 6 லிஸ்ட் போடுறார். என்னென்ன போடுறார் பாருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் களியாட் இல்லைங்களா? அது என்னங்க களியாட்டுன்னா? என்னங்க என்னங்க புதர்? சாரி புரியல எனக்கு.
களியாட்டுன்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்டர்டைன்மெண்டா? நெக்ஸ்ட் வைபா? இல்ல புரிய. சோ களியாட்டு இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? புரியலைங்க. பொழுதுபோக்குங்களா? ஓகே. பட் இது தமிழ்ல ஏன் களியாட்டுன்னு போட்டாங்க எனக்கு தெரியல. ஆனா உண்மையில நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா தமிழ் வார்த்தைக்கு களியாட்டுனா களிப்புல ஆடக்கூடிய என்ஜாய்மெண்ட். இந்த இப்போ நைட்ல என்ன பண்ணிருப்பாங்க ஜனங்கள்? டிஜேவா? ஆமா, அது வந்து களியாட். ஆனா ஆக்சுவலி இது அந்த அர்த்தம் இங்க வரதில்லை. இங்க என்ன மீனிங் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ரிவலிங். ரிவலிங் அப்படின்னா சகோதர சகோதரி என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவர் எப்படி இருப்பாருன்னா இந்த உலகத்துல யார் நீங்களா? என்ன பண்றீங்க? இப்படி பிஹேவ் பண்றது. ஒரு லைன் கொடுக்கிறார் பிரதர், a lack of orderly behavior அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆர்டரா இருக்க மாட்டார். அந்த ஆர்டர் இல்லைங்க. ஆர்டர்னா அந்த ஆர்டர்ல, இந்த ஆர்டர்னா ஒழுங்கு சொல்றோம் இல்லைங்களா? ஒழுங்கா அவருடைய பிஹேவியர் இருக்காது இல்லைங்களா? அதாவது இந்த உலகத்தரம் மத்தியிலையா இருக்கட்டும், சபை மத்தியிலையா இருக்கட்டும், நம்முடைய பிஹேவியர் ஒழுங்கா இருக்கிறதுனா என்ன, ஒழுங்கு இல்லாம இருக்கிறதுனா என்ன? இப்ப நான் பட்டனை கழட்டி போட்டுட்டு இப்ப நான் பண்ண நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க பார்த்து இது ஒரு ஆர்டர்லி பிஹேவியரா, ஆர்டர் இல்லாத பிஹேவியரா? சோ இந்த மாதிரி இந்த உலகத்துல இதெல்லாம் மாம்சம் விரும்புது. இதெல்லாம் மாம்சம் விரும்பக்கூடிய சில தவறுகள். இப்பெல்லாம் என்ன பண்ணாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்கன்றாரு. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாருங்க? வெறி. வெறி. இது வெறினா என்ன தெரியுங்களா அர்த்தம்? லிட்டரலா இந்த வெறி தான். என்ன வெறி? பட் நம்ம செய்ய மாட்டோம். செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோமா செய்ய மாட்டோமா? செய்வோமா? ஆனா வேற ஒண்ணு செய்வோம். ஆக்சுவலி வெறி எப்படி வருது தெரியுங்களா? அந்த காலத்துல மதுபானம் குடிப்பாங்க. அந்த வெறி அர்த்தம் என்னன்னா எக்ஸஸ். கொஞ்சம் ஓவரா ஏத்தனா அது என்ன ஆயிரும்? வெறி பிடிச்சிருக்கும். இப்ப நம்ம மத்தியிலேயே நிறைய குடிகாரங்க இருக்கிறாங்க. குடிச்சிட்டு நிதானமா இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்காங்க நம்ம சிஸ்டர். ஆனா நிதானம் எங்க போகுது தெரியுங்களா? ரொம்ப எக்ஸஸ். அந்த போதைய ரொம்ப அதிகமா எடுத்துக்கும் போது என்ன ஆயிருதுங்க? ஆமா, அது மாதிரி இந்த பூமிக்குரிய சந்தோஷங்கள், பூமிக்குரிய மகிழ்ச்சிகளை நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது நமக்கு என்ன வந்துருதுங்க? வெறி வந்துருது. எப்படி? ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப எக்ஸஸா போகும்போது நமக்கு அது ஒரு வெறி ஆயிருது. அதை விட்டு வெளியே வரவே முடியலைங்க. மொபைலா? சிஸ்டம் மொபைல்ன்றாங்க. வேற அடிக்ஷன். ரொம்ப எடுத்துட்டே இருக்கிறோம். அது ரொம்ப ஆசையாயிருச்சு, மாம்சத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சோ ரொம்ப எக்ஸஸா எடுத்துட்டே இருக்கும் போது அது வெறி தான். என்னென்ன உதாரணம் சொல்லலாம்? சாப்பாடு. நம்ம எல்லாரும் அந்த அளவுக்கு சாப்பாடுக்கு அளவா சாப்பிடுவோம் இல்லைங்களா? வேற என்ன சொல்லலாம்? ட்ரெஸ். ஆமா, இப்போ வருஷத்துக்கு எத்தனை மாதிரி ட்ரெஸ் எடுப்பீங்க? ஆமா, மாசத்துக்கு 10 எடுப்பேன்னா அது ரொம்ப எக்ஸஸ் இல்லைங்களா? நிறைய பேர் நம்ம நிறைய பிரதேசம் ட்ரெஸ்ஸுக்கு அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எடுத்தா வருஷத்துக்கு 1, 2 இந்த கன்வென்ஷனுக்கு எடுக்கிறது தான். மற்றபடி விசேஷம்னா ஒண்ணுமே நமக்கு இல்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் சில விஷயங்களுக்கு மாம்சத்தினுடைய அந்த பிளஷர் அது ஆசைப்படும். அது ரொம்ப எக்ஸஸ் போகும்போது அது என்ன ஆயிருதுன்னா அது தவறாக போயிருது. ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது பாயிண்ட் சொல்றாரு, வேசித்தனம். இந்த வேசித்தனம் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் பிரதர் கொடுக்குறாங்கன்னா, அதாவது ஒரு தவறான உறவுகள், தவறான என்ன சொல்லலாம், உறவு வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம்.
வேசித்தனம் என்று எடுத்துட்டாலே என்னதான்? ராங் இன்டர்கோர்ஸ், தவறான ஒரு உறவு வைக்கிறது. அது எது வேணா இருக்கட்டும். நீங்க போயிட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஜோசியம் பார்க்கறாங்களா, ஜோசியம் பார்க்கிறவர்கிட்ட நீங்க உறவு வச்சால் என்னதான்? அதுவும் தவறானதான் இல்லைங்களா? ஏன்னா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன இல்லை இல்ல. சோ அது போலதான் இந்த இருளான விஷயங்கள் எதுவா இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, இல்ல அதோடு உறவாடி கொண்டிருந்தோம்னா, அது எல்லாம் எந்த கண்டிஷன்? வேசித்தனம். சோ இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? சத்தியம் இல்லாதவங்கிட்ட போயிட்டு ரொம்ப நேரம் என்ன பண்றதுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதுவும் ஒரு வகையான வேசித்தனம். பட் இங்க லிட்டரலா கொடுக்கிறாரு, லிட்டரலான வேசித்தனம் இல்லைங்களா? சோ சொல்லர்த்தமான வேசித்தனம். பொதுவா இந்த மாம்சம் இது ரொம்ப விரும்பும் இல்லைங்களா? ஏன்னா இந்த மாம்சத்துடைய இச்சைகளே பாத்தீங்கன்னா வேசித்தனம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு காரியம். சோ இது பார்க்கிறோம். இது மூணாவது விஷயம். அடுத்து நாலாவது விஷயம் படிக்கலாம். காம விகாரம் போட்டுக்கிறாங்க. பட் அது காம விகாரம் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல வரதில்லை. அது என்ன குறிக்குதுன்னா சுயத்தை திருப்திப்படுத்துறது இல்லைங்களா? சுயத்தை திருப்திப்படுத்துறது. பொதுவாக நம்ம எல்லாரும் ஜெனரலாவே நம்ம எல்லாருக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா சுயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? சுயம் இருக்கா இல்லைங்களா? சுயம்னா என்ன? நான் என்னுடைய பேச்சு, நான் பேசுறதான் கரெக்டு, நான் நினைக்கிறதான் கரெக்டு, என் பார்வை தான் கரெக்டு, நான் திங்க் பண்றதான் கரெக்டு, நான் தான் கரெக்டு, நான் என் சம்பந்தமான இது எல்லாமே சுயம். இந்த அழைப்புல நம்ம பலி செலுத்துற வாழ்க்கையில கண்டிப்பா பலி செலுத்த வேண்டியது ஒண்ணு என்ன? நம்முடைய சுயத்தை வெறுக்கணும். ஆக்சுவலி நம்ம வாயில சொல்லிட்டாலும் தேவன் தான் அந்த ஒரு உதவி பண்றாங்க நம்ம சுயத்தை சாகடிக்க. ஆனா தேவன் அப்படி உதவி பண்ணும்போது அந்த சுயத்தை சாகடிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி பண்றாரு வைங்களேன், அதை சரியா பயன்படுத்த தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சகோதரி வீட்டில் உங்க கணவர் வந்து உங்களை ஓங்கி அடிக்கிறார் வைங்களேன், உங்களுக்கு என்ன வருது? ஏன் கோபம் வருது? ஏன்னா சுயம், அந்த சுயம் தாங்க முடியல. ஆக்சுவலி நீங்க என்ன திங்க் பண்ணலாம்னா, அந்த நேரத்தில் மாம்சம் பொங்கும். அப்ப நினைக்க வேண்டியது என்னன்னா, அவர் பண்ண அடி, கொடுத்த அடி ஆக்சுவலி யாருக்கு வலிக்காதுன்னா புது சிருஷ்டிக்கு வலிக்காது. ஆனா யாருக்கு வலிக்குது? அப்போ நீங்க என்ன சொல்லணும்? இன்னொரு என்ன பண்ணுங்க, இன்னொரு அடி கொடுங்க. ஏன்னா எது சாகணும்? சுயம் சாகணும். ஆக்சுவலி அவங்க கொடுக்கக்கூடிய தீமைகள், அவங்க பேசக்கூடிய பேச்சுகள், கடினமான வார்த்தைகள், அது யாருக்கு வலிக்காது? புது சிருஷ்டிக்கு வலிக்குமா? வலிக்கவே வலிக்காது. ஆனா எதுக்கு வலிக்கும்? நீங்க வலி ஃபீல் பண்ணீங்கன்னா அது யாருடைய வலி? பழைய மனுஷனுடைய வலி. அப்போ அழுகும், பாத்தியா அவனை எப்படி பேசிட்டாரு, நீ பதிலுக்கு பேசாம இருந்தா எப்படின்னு அழுகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அமைதியில சந்தோஷமா இருக்கணும். இன்னும் நீ வாங்கு, இன்னும் கெட்ட பேர் வாங்குறியா வாங்கிக்கும், திட்டு வாங்குறியா வாங்கிக்கும். ஒருவேளை உலகத்தார் மூலமா நமக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் வந்துட்டாலும் அது எல்லாமே தேவன் நம்முடைய சுயத்தை சாகடிப்பதற்காக ஏற்பாடு பண்ணிட்ட அருமையான நடத்துதல். பட் இந்த நேரத்துல புது சிந்தை ரொம்ப ஞானமா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும். ஆனா நிறைய நேரம் என்ன பண்ணிரும்? அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் எப்படி மிஸ் பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். வந்துருது இல்லைங்களா? நான் நிறைய சொல்லலாம். பைக்ல போறோம், பைக்ல போகும்போது முன்னாடி போறவரு இங்க பண்றாங்களான்னு தெரியலைங்க, எங்க ஊர்ல அடிக்கடி பண்ணுவாங்க. கோவம் அப்படி வருங்க, வண்டி நிப்பாட்டிட்டு கூட எச்சி தூக்கலாம். ஆனா வண்டியில போயிட்டு பின்னாடி வரவங்களுக்கு அது எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும் இல்லைங்களா? அப்போ அந்த நேரத்தில் நமக்கு என்னதான் வரும்?
கோபம் தான் வரும். ஆனா இது எல்லாமே பொதுவா நமக்கு ஒரு விசுவாசம் எப்போதுமே என்ன இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், நம்ம இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நம்ம எங்க போறோம் எங்க இருக்கிறோம், நம்ம எல்லாவற்றையும் டிசைனிங் ஒர்க் யார் பண்றாங்க? தேவன் தான். தேவனுடைய அனுமதி இல்லாம நம்ம எங்கேயுமே இருக்க முடியாது, பேச முடியாது, செயல்படவே. ஏன்னா தேவன் நம்மளை உருவாக்குறார் இல்லைங்களா? கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்குறார். எனவே நம்ம வாழ்க்கையில எது நடந்துட்டாலும் தேவனுடைய பார்வை இருக்கிறதுனால சகலத்தையும் அது எப்படி மாத்துறார்? நன்மையை தான் மாறும். இப்ப அந்த நேரத்துல ஆக்சுவலி அது மாம்சத்துக்கு பிடிக்கல, மாம்சம் பொங்குது இல்லைங்களா? ஆனா அந்த நேரத்துல நியூ மைண்ட் என்ன திங்க் பண்ணும் தெரியுங்களா? சரி, இப்ப நீ என்ன பண்ணுவ? போயிட்டு நீ சண்டை பண்ணுவியா? பண்ணு. சண்டை பண்ணி அவரை நீ ஜெயிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போ? ஒருவேளை நீ சண்டை பண்ணும்போது அவர் ஜெயிச்சார்னா யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? போய் என்னையா கேட்டா ஓங்கி விட்டார் வைங்களேன், என்ன ஆகும்? ஒன்றும் பண்ண முடியாது. சோ அதனால மாம்சத்தின் படி இந்த மாம்சம் இச்சிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க? சுயத்தை என்ன பண்ணாதீங்க? திருப்தி படுத்தாதீங்க. திருப்திப்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்வதை அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. அது எல்லா விஷயத்திலும், நியாயமற்ற விஷயங்களை மட்டுமல்ல, சில நியாயமான, என்ன நியாயமான விஷயம்? 2 சிக்கன் பீஸ் வைக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க? ஒண்ணு போதுங்க. ஆனா மாம்சம் சொல்லும் பரவாயில்ல வைங்க சொல்லும். சோ இது மாதிரி சுயத்தை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? அது கொஞ்சம் குறைச்சிக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, இது சொல்ல தேவையே இல்லை, இது கூட மாம்சத்தின் இச்சைகள் தான், மாம்சத்தின் துரிச்சைகள். சண்டை பண்ற ஆவி என்னங்க? சண்டை பண்றது, கண்டென்ஷன், the spirit of contention நம்ம எல்லாருக்கும் இருக்கா இல்லைங்களா? என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க? பிரதரை பார்த்தா ரொம்ப அமைதியானவர் தான் தெரியுதா? சண்டை பண்ற ஆவி இருக்குதா தெரியுதா? நீங்க என்ன, நான் கேட்கிறேன், பர்சனலா கேட்கிறேன், என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதான் போய் உண்மையில் நானும் ஒரு காலத்துல அப்படிதான் சிஸ்டர் நினைச்சேன். என்னை பத்தி உயர்வா நினைச்சேன். ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லி வளர்த்துட்டாங்க. ஆனா என்னை பத்தி ரைட் டைம்ல தேவன் எனக்கு என்ன பண்ணாரு? பாரு, உன் மாம்சம் என்ன மாதிரியான மாம்சம். இந்த மாம்சத்துடைய தன்மைகளை தேவன் நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கிறார். ஏன்னா நம்முடைய நோக்கமே என்ன? இந்த மாம்சத்தை என்ன பண்ணணும்? சாகடிக்கணும் இல்லைங்களா? மாம்சத்தை சாகடிக்கணும்னா இந்த மாம்சத்தை நம்ம தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாம்சத்துடைய பலவீனம் என்ன, எதுல வீக்னஸ் இருக்குது, எங்க அடிச்சா விழுவோம், எந்த இடத்துல போனா ஆபத்து இருக்குது, எல்லாம் கண்டுபிடிக்க தெரிஞ்சு. அவரவர் மாம்சம், அடுத்தவர் மாம்சம் இல்ல, என் மாம்சத்துல என்ன பிரச்சனை முதல்ல அது கண்டுபிடிக்கும். ஒருவேளை என்கிட்ட சண்டை பண்ற ஆவி இருக்கு அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் வெளிப்படும் நினைக்கிறீங்க? சபையில வெளிப்படும், வீட்டுல வெளிப்படும். அப்ப இதெல்லாம் என்னங்களாமா? இது துர் இச்சைகள், மாம்சம் கிளப்பி விடுது. சோ மாம்சத்தின் இச்சைகள் கிளப்பி விடுது. பட் என்ன பண்ணாதீங்க? ஒப்பு கொடுக்காதீங்க. சோ கடைசியா சொல்றாரு பொறாமை. இது என்ன பொறாமைனா சகோதர சகோதரிகளே, இது உண்மை தான் இல்லைங்க. ஜெனரலாவே இந்த பொறாமைன்ற குணத்தை பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த பொறாமையுடைய வெளிப்பாடு தான் கொலை இல்லைங்களா? ஒருத்தருக்குள்ள பொறாமை அதிகமாயிருச்சுன்னா கொலை பண்ற லெவலுக்கு போவார். மற்றவங்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியாத அளவுக்கு பொறாமை. சோ இது எல்லாமே ஒரு 6 பாயிண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், அவ்வளவுதான். பட் இது மட்டுமான்னு கேட்டா இல்ல, நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் துர் இச்சைகள். இந்த இச்சைகளுக்கு வரும், அதுக்கு இடமாக என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, நம்முடைய பாடிய இந்த இச்சைகளுக்கு, இந்த பாடிய டேஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாதீங்க? டேஸ்ட் பண்ண விடாதீங்கன்றார். அப்படின்னு அர்த்தம், ஆமா, மாம்சம் யார் கண்ட்ரோல்ல இருக்கணும்? இந்த ஃபுல் பாடி, ஹியூமன் பாடிய முழு கண்ட்ரோல் எடுக்கணும். எதுங்க? நம்முடைய நியூ மைண்ட், ஓல்டு மைண்ட் இல்லைங்க. நமக்கு இன்னொரு மைண்ட் இருக்கு. என்ன மைண்ட்? பழைய சிந்தையும் இருக்குது. அதனால பழைய சிந்தையிலிருந்து கேப்சர் பண்ணி
இந்த புது சிந்தை இந்த பாடியை என்ன பண்ணணும், அது கண்ட்ரோலுக்கு எடுக்கணும். ஒரு காலத்துல இந்த பாடி மாம்ச சிந்தை ரெண்டும் சேர்ந்துகிட்டு இந்த உலகத்துல அநியாயம் அக்கிரமங்களை நடப்பித்துக் கொண்டிருந்தோம். ஆனா இப்போதோ நம்முடைய சரீர அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்முடைய பாடி கண்டிப்பா நீதிக்குரிய விஷயங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதே நேரத்துல இப்படிப்பட்ட இச்சைகள் வந்துட்டாலும் அந்த இச்சைகளுக்கு உண்மைத்தான் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும், அது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் இல்லைங்களா? சோ தொடர்ந்து அது இச்சிக்கிறதுக்கு எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அது இடம் கொடுத்துட்டே போயிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, பிரதர் முடியல பிரதர், என்னங்க முடியல பிரதர், இதுதான் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ என்ன ரீசன்? இந்த மாதிரி இச்சைகளுக்கு அது இச்சிக்கும் போதெல்லாம் என்ன பண்றதுங்க? அப்போ கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, இதுல ஒரு போராட்டம் என்பது புது சிந்தைக்கு கண்டிப்பா இருக்குது. அப்போ இந்த போராட்டம் பண்ற அளவுக்கு வேண்டிய பலன் தேவன் என்ன பண்றாங்கன்னா தம்முடைய வேத வசனங்களால தர்றாரு. அப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு புது வருஷம் தேவன் அங்க கொடுத்திருக்கிறாரு. இதே ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் படிக்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஆமா, ஸோ காலையில ஒரு 6 மணிக்கு அலாரம் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? எதுக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகணும், கரெக்டுங்களா? இப்ப அலாரம் வைக்கல என்ன அர்த்தம்? காலையில வேலையிலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், நல்லா அலாரம் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் நல்ல தூக்கம் வந்தாலும் என்னதான் தூக்கம் வந்தாலும் அலாரம் அடிக்கும் போது எது ஞாபகத்துக்கு வரும்? நம்ம வேலை முக்கியம். அப்ப நீங்க வேலைய முக்கியமா பார்த்தா தான் அடிச்ச ஒரு ரிங்ல என்ன பண்ணணும். நீங்க வேலைய முக்கியமா பார்க்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சொன்ன மாதிரி அலாரத்தை பாத்தீங்களா? அப்போ அலாரம் எதுக்கு வைக்கிறோம்? வேலைக்கு டைம் கிளம்பணும். வேலையை எந்த அளவுக்கு முக்கியமா பார்க்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம். அலாரம் அடிச்ச உடனே ஓ இது தூங்குற டைம் இல்ல, எழுந்திருக்க வேண்டிய டைம். அந்த அந்த தாட் என்ன பண்ணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னதான் டயர்டா இருந்தா என்ன பண்ணுவோம், எந்திரிச்சிடும். இப்ப இந்த தாட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிக்க மனசே வராது இல்லைங்களா? அது மாதிரி நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று அறிந்து நாம் என்ன பண்ணுங்களாமா, காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்கணும். நம்முடைய ரட்சிப்பு அப்போ நினைச்சோம், ஆனா இப்ப ரொம்ப ரொம்ப இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு நினைக்கிறீங்க? 3 years. இன்னும் எத்தனை வருஷம் சபை வாய்ப்பு கடைசி அங்கம் தங்கள் ஓட்டத்தை முடிக்க டைம் இருக்கு? இதோ இப்போ நான் கரெக்டா ஆன்சர் பண்ணுவேங்க பார்த்தேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பாடம் எடுத்தோம். அந்த பாடத்துல ஒரு 6 வருஷம் சொல்லியிருந்தேன். அது யாரா சொல்லுவீங்க பார்த்தீங்க, ஒருத்தர் சொல்லல. சரி, அதிகபட்சம் ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா? ரொம்ப டைம் 10 தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன விஷயம்னா காலம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இப்ப முடிவெடுக்க வேண்டிய நேரம். என்னைக்கு முடிவு எடுக்கலாம்? இப்ப வீட்டுக்கு போய் எடுக்கவா? ஆமா, சோ இப்பவே எடுத்தா தான். சோ அந்த மாதிரி ஒரு உணர்வோடு நம்ம வாழ வேண்டியது அவசியமா இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ கடைசியா நம்ம பாடத்துக்கு முடிவு வந்துடலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 61, 5 மற்றும் 8.
61 சங்கீதம் 5 வசனம் 8 வசனம். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். 8 வசனம். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமா. சோ அப்போ நம்முடைய அழைப்பின் நோக்கம், நம்ம செஞ்சிட்ட பொருத்தனை, நம்ம எடுத்துட்ட ஞானஸ்தானம், அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக ஒவ்வொரு நாளிலும் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்தானம் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? சோ அதனால கடைசி அதே சேம் கொஸ்டின், யாராவது பேப்டிசம் எடுக்க விரும்புறீங்களா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக? சரி. ஸோ எதுவாக இருந்துட்டாலும் தேவன் மேலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்கள் மத்தியில் நாம் ரொம்ப விழிப்போட செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. உலகத்தார் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது வேற. ஸோ நாமோ தூங்காமல் மரித்தோரை விட்டு என்ன பண்ணும், எழுந்தவர்களாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ நம்முடைய மாம்சத்தை நாம் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாம்சத்தின் துர் இச்சைகளுக்கு எதிராக நாம் போராடி நம்முடைய சரீரத்தை அதுக்கு என்ன பண்ணக்கூடாது. நீங்க இதை பண்ணி பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் மாம்சம் என்ன ஆயிரும். ஆமா, நீங்க மாம்சம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டீங்கன்னா மாம்சத்துக்கு என்ன ஆயிரும், விரக்தி ஆயிரும். விரக்தியாய் கடைசி அதுவே என்ன ஆயிரும், மாம்சமே செத்து போயிடும் இல்லைங்களா? சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நாக்கு செத்து போச்சு பிரதர். ஏன்? இல்ல, கஞ்சியா குடிச்சு 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 பிரியாணி ஆசைப்பட்டும் கிடைக்கல, கடைசியில் நாக்கே ஆயிடுச்சு. அது மாதிரி உங்க சரீரத்தை எப்படிப்பட்ட இச்சைகளுக்கு டேஸ்ட் பண்றதுக்கு அனுமதிக்காம அது சாகடிக்க என்ன பண்ணிருக்கணும், அதை விட்டு. ஸோ இது நல்ல அருமையான ஒரு ட்ரைனிங் இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம காணப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக.